வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு இளம் பெண் தற்கொலை செய்து கொண்டார். குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது குறித்த செய்திகள் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. திருப்பூரை சேர்ந்த ஒரு பனியன் கம்பெனி ஓனரோட பொண்ணு ஏப்ரல் மாதம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சுமார் 500 பவுன் கிட்ட நகை போட்டுறாங்களாம். சுமார் 70-80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார்லாம் வாங்கி வேற கொடுத்துருக்குறாங்களாம். திருமணமாகி 3 மாதங்கள் கூட முழுமையடையலை. சரியாக சொல்லப்போனால் 78 நாட்களில் அந்த பெண் தற்கொலை செய்து இறந்து விட்டார். அதாவது அந்த ஊருக்கு பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கார் மட்டும் தனியாக நின்றுட்டு இருந்திருக்கு. அந்த பக்கமாக வந்த மக்கள் பார்த்துட்டு அந்த காருக்குள்ளே வாயில் நுரை தப்பி ஒரு பெண் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் காவல்துறை அவரை உடலை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஃபோனெல்லாம் வச்சு யார் என்னன்றதை பார்த்து அவங்க பெற்றோருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த பெண் சாகிறதுக்கு முன்னாடி அழுது ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க தன்னுடைய அப்பாவுக்கு. என்னென்னு, அப்பா அம்மா நீங்கள் தான் எனக்கு உலகம், உங்களை தாண்டி எனக்கு வேறு யாரையும் தெரியாது. இவன் ரொம்ப மென்டலாக டார்ச்சர் பண்ணுறான், ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணுறான், மாமனார் மாமியார்லாம் மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க, என்னால் தாங்கவே முடியல, இன்னொரு வாழ்க்கையை பற்றி என்னால் சிந்திக்கவே முடியவில்லை, அதனால் நான் இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவை பெல்ட்டுக்கு உரித்தான ஃபேமஸான அந்த தென்னை மரத்துக்கு வைக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி மாத்திரைகளை சாப்பிட்டு செத்துருக்கிறாங்க. இந்த இடத்தில் கவனிக்க வேண்டியது என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கணவனின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கவின், அப்புறம் அவங்க அப்பா பேர் ஏதோ ஈஸ்வரமூர்த்தி சம்திங் சொல்லியிருந்தாங்க. அந்த பெண்மணியின் பேர் ஏதோ சந்திராதேவின்னு சொல்லியிருந்தாங்க, சித்ராதேவின்னு நினைக்கிறேன். இந்த 3 பேரின் மீது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தனியாக அப்புறம் பார்க்கலாம், அது விட்டுருங்க. அது காவல்துறை தன்னுடைய நடவடிக்கையை எடுக்கும். ஆனால் இது நடந்ததற்கு காரணம் என்ன? இது நடந்ததற்கு முக்கியமான காரணம் இந்த அகமணமுறை தான், வேற எதுவுமே கிடையாது. என்கிட்ட கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் சாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, பெற்றோர் பார்த்து வைக்கும் அரேஞ்சு மேரேஜ் அப்படிங்கிறதே ஒழிச்சு கட்டினா தான் அது ஒழியும். திரும்ப திரும்ப சொல்லிடுவாங்க, நாங்கள் கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு எதையாவது ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு திரியறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பெண் சாகும் முன் ஒரு வாய்ஸ் நோட்டு உட்காந்து வாட்ஸ்ஆப்பில் அனுப்பக்கூடிய அளவுக்கு மனநிலை இருந்த பெண் ஏன் காவல்துறைக்கு ஃபோன் பண்ணணுன்ற மனநிலை வரல? நம்மளுடைய கேள்வி இதுதான். இது அந்த பெண்ணுக்கு எதிராக பாலியல் கொடுமை நடந்துச்சு, அதனால வெளியே சொல்ல வைக்கப்பட்டுச்சு அப்படி இப்படின்னு கூட சொல்லலாம், கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் அதை ஒரு காரணமாக வேணால் பார்க்கலாம். இது வரதட்சணை கொடுமை. மாமனார் மாமியார் கணவர் 3 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்தாலே கவலைப்படாதீங்க, தைரியமாக போய் காவல்துறையை அணுகுங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்க. உங்களுக்கு சங்கடம் இல்லாமல் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்னன்றதை அவங்க கேட்டு வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இப்போ எல்லாமே சிஸ்டம் மாறியாச்சு அப்படின்னு நாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். 2025ஆம் ஆண்டில் இப்படி ஒரு பெண் வரதட்சணை கொடுமை காரணமாக தற்கொலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இது யாரோட குற்றம்? வேற யாரையும் நான் குற்றம் சொல்ல மாட்டேன். அந்த பெண்ணின் தாய் தந்தை தான் இதற்கு முழு குற்றவாளி. என்ன சார், கொடுமைப்படுத்தினவன் அவன் குற்றவாளின்னு இவங்க அப்பா அம்மாவை சொல்லுவீங்களா அப்படின்னா அப்படி தான் சொல்லுவேன்.
அவன் கொடுமைப்படுத்தினா அவனுக்கு சட்ட ரீதியான தண்டனை இருக்குது. ஆனால் இந்த பெண் இறந்ததுக்கு காரணம் என்ன? அந்த பெண்ணை அந்த அளவுக்கு மன தைரியம் இல்லாமல் வளர்த்த இந்த பெற்றோர் தான் காரணம். முக்கியமான ஒரு விஷயம் பாருங்களேன், இந்த பெற்றோர்கள் வந்து பெரும்பாலும் பெண்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, கொஞ்ச நாளில் பழகிடும், கொஞ்ச நாளில் சரியாயிடும், அப்பா பாருமா எவ்வளோ செலவு பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. எவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணேன்னா அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டா? ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து நான் அவருக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தேன், ஒரு கார் வாங்கி கொடுத்தேன், அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் பாருமா அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இது கல்யாண செலவு. வெறுமனே நீங்கள் செலவு பண்ணி முடிச்சிட்டீங்க. எதுக்காக செலவு பண்ணீங்க? உங்கள் பணக்கார திமிரை காட்டுறதுக்காக, என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது பாரு, என்னால் செலவு பண்ண முடியும் பாரு அப்படின்னு காட்டுறதுக்காக நீங்கள் பண்ண செலவு. அந்த செலவை என்னவோ இன்வெஸ்ட் பண்ண மாதிரியும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வீணாக போயிடும் அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணுக்கிட்ட நீ 10 லட்ச ரூபா செலவு பண்ணுன்றதுக்காக அந்த பொண்ணு வந்து அடி உதையும் வாங்கிட்டு உட்காந்துருக்கணுமா? இல்லை அந்த பொண்ணு அடி உதை வாங்காமல் வீட்டை அங்கேருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த 10 லட்ச ரூபா வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு அர்த்தமா? அந்த 10 லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ண அன்னைக்கே அது வேஸ்ட்டாக போச்சு. திருமணங்களில் ஆடம்பர செலவுகளை விட்டு ஒழியுங்க. பெரியார் சொல்கிறது அதுதான் சொல்லுவார். கல்யாணத்துக்கு தேவை 2 மாலை, ஒரு மணமகன், ஒரு மணப்பெண் மற்றும் ஒரு பேச்சாளர். இந்த 3 பேர் இருந்தால் போதும், கல்யாணம் நடக்கும். அவ்வளோதான் தேவை கல்யாணத்துக்கு. அதை தாண்டி கல்யாணத்துக்கு நீங்கள் என்ன செலவு பண்ணாலும் அந்த செலவு பூராமே வேஸ்ட்டு தான். மாலைன்றதே வந்து ஒரு சடங்குக்காக சொல்கிறது தான். மாலையும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஒரு ஆணும் பெண்ணும் தான் தேவை திருமணத்துக்கு, வேறு எதுவுமே திருமணத்துக்கு தேவையே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு 2025 நல்லா யோசிச்சு பாருங்கள். 2025 இந்த பெண்ணு செத்துருக்காங்கன்னா இந்த பெண்ணுக்கு வயது என்ன இருக்கும்? ஒரு 22-23 வயசு இருக்கும். 22-23 வயசுனா என்ன அர்த்தம்? இந்த பெண் பிறந்ததே 2001, 2002, 2002 கிட்ட காலகட்டங்களில் தான் பிறந்திருக்கும். 2K கிட்ஸ் நாங்கள்லாம் அட்வான்ஸ்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிக்கிட்டு அதை தாங்க முடியாத அளவுக்கு ஒரு மன தைரியம் இல்லாத ஒரு பெண்ணை வளர்த்த முறை தான் தவறு. அந்த பெண்ணுக்கு பொருளாதார சுதந்திரம் இல்லை. பொருளாதார சுதந்திரம் நான் திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பெண்கள் தாங்கள் படிப்பை முடித்து தாங்களே வேலைக்கு சென்று அந்த வேலையின் மூலமாக பணம் ஈட்டி அந்த பணத்தை தங்கள் சொந்த செலவுகளுக்கு செலவு செய்து பழக வேண்டும். திரும்ப நான் சொல்றதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிங்க. பெண்கள் சொந்தமாக சம்பாதிச்சு அந்த காசை அவங்களே செலவு பண்ணணும். அப்படி பழகினதுக்கு அப்புறம் தான் அந்த பெண்களுக்கு வந்து ஒரு மன தைரியம் வரும். புரியுதா? அந்த மன தைரியம் இல்லாமல் தான் இந்த பெண் இந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த நம்ம அப்பா இவ்வளோ லட்சம் செலவு பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சாரு, நாம் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம்னா ஊரில் இருக்க சாதி சனம்லாம் 4 பேர் 4 விதமாக பேசுவான், நம்ம குடும்ப கௌரவமே போச்சு, நம்ம குடும்ப மானமே போச்சு, அதனால என்ன பண்ணுறது, செத்து தொலைஞ்சிருவோம், நம்ம இருந்து பார்க்கவா போகிறோம் அப்படின்ற ஒரு மோசமான முடிவுக்கு அந்த பெண் தள்ளப்பட்டதற்கு ரொம்ப மனசு வலிக்குது. ஒரு 2000க்கு அப்புறம் மில்லேனியத்தில் பிறந்த ஒரு குழந்தை, ஒரு பொண்ணு, ஒரு அற்ப காரணம் ஒரு வரதட்சணை கொடுமை, அந்த கொடுமைக்காக போய் தற்கொலை பண்ணி சாகணும். அதுவும் தற்கொலை பண்ணி சாகிறது மட்டும் இல்லை, அந்த பெண்ணின் மனதில் எதை விதைச்சி வச்சிருக்கிறாங்க பாருங்க. இன்னொரு வாழ்க்கையை பற்றி யோசிப்பதற்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. அதாவது கற்பு, புடலங்காய், புண்ணாக்கு அப்படின்னு சொல்லி அந்த புள்ள மண்டையில் போட்டு இன்னும் வந்து கட்டுப்பட்டித்தனமான சிந்தனைகளை பூரா ஏற்றி வச்சு அந்த பெண் வந்து நாம் இவங்க கூட வாழ்ந்தாச்சு, இனிமேல் இன்னொருத்தவங்க கூட போய் வாழ்ந்தால் நாம் வந்து கற்பான பெண் கிடையாது, அதனால் இன்னொரு வாழ்க்கையை பற்றி நம்மளால் யோசிக்க முடியாது, இவன் கூடவே வாழ முடியுமான்னா இவன் பண்ணுற கொடுமையை தாங்க முடியாது, வீட்டுக்கு போயிடலான்னா அக்கம் பக்கத்தில் இருக்க சாதிகாரம் பூரா வாழா வெட்டியாக வந்து விட்டால். அப்போ என்னெல்லாம் மண்டையில் ஒரு 2K கிட்டோட மண்டையில் என்னெல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க பாரு. நீ பெண், நீ ஆணுக்கு அடிமையாகத்தான் வாழ வேண்டும், நீ வந்து வாழா வெட்டியாக வந்தால் இந்த சமுதாயம் உன்னை மதிக்காது, நீ இன்னொரு திருமணம் செய்து கொண்டால் உனக்கு கற்பிழந்தவள் அப்படின்ற பேர் தான் கிடைக்கும், வீட்டுக்கு போனோன்னா பெற்றோருக்கு பாரமாக இருப்பாய், அதனால செத்துப்போ அப்படின்னு இந்த மாடர்ன் டைம்ஸில் இருக்கக்கூடிய இவ்வளவு மாடர்னாக மாறிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த காலத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண் தற்கொலை செய்து கொள்கிறாள். இதை என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அப்போ அந்த பெற்றோர் அந்த பிள்ளைக்கு என்ன தான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க? குழந்தைகளுக்கு முதலில் சொல்லிக் கொடுக்க வேண்டியதே என்னென்னா,
தோல்விகளை எதிர்கொள்ளும் தைரியம். தோல்வினா வரத்தான் செய்யும், வாழ்க்கையில் தோக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அதெல்லாம் கடந்து போகணும், அதை கடந்து வாழ்ந்து காட்டணும், ஜெயிச்சு காட்டணும். 500 பவுன் நகை போட்டுருந்துருக்காங்க. அந்த நகையை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட கூட வரலாம், ஊருக்குள்ளே வந்தால் அசிங்கன்னு தோணுச்சுன்னா. அப்போ அங்கேருந்து கிளம்பி மெட்ராஸ் எங்கேயாவது வந்து தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கி செட்டில் ஆகிட வேண்டியது தானே. அதோட ஒரு வேலைக்கு போய் வாழ்ந்துருக்கலாமே. இன்னொரு வாழ்க்கையை வாழ பிடிக்கலைன்ற மாதிரி ஒரு கட்டாயம் இருந்தால் கூட அதெல்லாம் ரொம்ப தப்பு. புரியுதுங்களா? நம்மளோடு வாழ வேண்டிய பார்ட்னர் யாருன்னு நாம தான் முடிவு பண்ணணும். இன்னமும் பெற்றோர் முடிவு பண்ணி தான் திருமண நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு இருந்தால் நாம் 2025 வாழலை. நாம் கற்காலத்தில் தான் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. இவ்வளோ மாடர்ன் எல்லாத்தையும் மாடர்ன்னு சொல்லிட்டு அந்த பெண் தான் சாவதற்கு சொன்ன காரணங்களில் பாருங்க, இன்னொரு கணவனோடு வாழ முடியாது, வாழ்ந்தால் கற்பிழந்தவள், வீட்டுக்கு வர முடியாது, வீட்டுக்கு வந்தால் வாழா வெட்டி, பெண் என்பவள் ஆணுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும், பெண்ணால் அப்பா அம்மாவுக்கு பாரம். இதெல்லாம் 2000 பிறந்த ஒரு புள்ள மண்டையில் ஏற்றி வச்சுருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்காடா அப்படின்னு தான் நான் கேட்பேன். குழந்தைகளை சுதந்திரமாக இண்டிவிஜுவலாக வளருவதற்கு உண்டான ஸ்பேஸை கொடுங்க. இல்லைன்னா இது போன்ற சம்பவங்கள் மேலும் தொடரும். ஆகையால் இந்த பெண்ணின் மரணத்தில் முழு பங்கு அவங்க பெற்றோருக்கு தான். அதற்கு உண்டான அந்த ஃபிசிக்கல் அப்யூஸ், மென்டல் அப்யூஸ்லாம் பண்ணது அந்த இன்லாஸ் வீடாக இருந்தாலும் அவங்களுக்கு சட்டம் தனியாக தண்டனை கொடுக்கும். இந்த பெற்றோருக்கு என்ன தண்டனை கொடுக்கும் சட்டம் அப்படிங்கிறத யோசிங்க. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.